ஓகேங்க, நேற்று நம்ம என்ன செஞ்சிருந்தோம் அப்படின்னா கான்டாக்டஸ் அப்படின்னு ஒன்று போட்டுட்டு இந்த விஷயத்த நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா, இதுக்குன்னு ஒரு வெப் பேஜ் இருந்துச்சு, புக் மார்க் பண்ணி வைக்கணும். வேற இது ஒரு வேலையா போச்சு. போய் பார்க்க கான்டாக்ட் இங்க வந்தாச்சு. எப்படா இதுதான் அந்த இதை பார்த்தோம். குரங்கு எந்த வெப்சைட்ல பார்த்தோம்? இது தானே பார்த்தோம். ஓகேங்க, ஸோ இந்த விஷயத்த இந்த இடத்துல பார்த்துருக்கோம். ஓகேங்களா, இப்போ இந்த ஐக்கானை வைக்கணும். ஓகே, ஐக்கானை வைக்கணும். ஸோ ஐக்கான் வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இந்த கண்டென்ட்டுக்கு மேலே இந்த ஐக்கான். ஸோ ஐக்கான் நம்ம ஆல்ரெடி லிங்க் பண்ணிட்டோம். கரெக்டாக ஐக்கான் லிங்க் பண்ணியாச்சு. இப்போ ஃபாண்ட் அவசம் ஐக்கானில் ஓடிடும். ஃபாண்ட் அவசம் ஐக்கான் இதில் சர்ச்சுக்கு போயிட்டு என்னென்ன ஐக்கான், லொக்கேஷனு, ஃபோனு, இமெயில். லொக்கேஷன் அப்படின்னு வைக்கிறேன். சரி, உங்களுக்கு எதாவது தெரியுதா? இதா இருக்கு, இதா மாட்டிக்கிச்சு. ஓகே, இதை கிளிக் பண்ணுங்க. இன்னும் இந்த டாமி ஒர்க் ஆக மாட்டேங்குது. கிளிக் பண்ணிட்டு இந்த இதுக்கு மேல வைக்க போறோம். என்ன வைக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த எலமெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரவுண்டுக்குள்ளார இருக்கு. ஓகேங்களா, ரவுண்டுக்குள்ளார இந்த எலமெண்ட் வேணும். அப்ப நான் என்ன செய்யறேன் அப்படின்னா இன்னொரு பிளாக் லெவல் எலமெண்ட் ஸ்பேன் குள்ள வைக்கலாமா? சரி, ஓகே, ஸ்பேன் குள்ளேயே வைக்கிறேன். எதுக்காக ஸ்பேன், அதை என்ன பண்ண போறேன் அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். ஸ்பேன் குள்ளார இந்த எலமெண்ட்டை வைக்கிறேன். ஸோ இதே விஷயத்த காப்பி பண்ணிட்டு ஒன்றும் இல்லை, ரவுண்ட் ஒன்று போட போறேன். அதுக்காக அந்த ஸ்பேன் எலமெண்ட்டை எடுத்துக்கிறேன். 3 இது வந்தாச்சு. ஓகேங்களா, ஸோ இப்போ ஃபோனு, இமெயில் டூவே இருக்கு. ஃபோன் அதையும் காப்பி பண்ணிட்டு இமெயிலுக்கு அப்படியே இருக்கு. தான் இருக்கு. அவ்வளோதான். ஒன்று இதையே யூஸ் பண்றேன். ரைட், இப்போ இது வந்தாச்சு. நான் எதுக்கு இதை விட்டுட்டு நான் இதை காப்பி பண்ணேன் அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா உள்ளார எந்த கலரும் இல்லாமல் இருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி சூஸ் பண்ணது ரெண்டுத்தையுமே அந்த மாதிரி சூஸ் பண்ணிட்டோம். அதனால இதை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண தேவையில்ல. அதாவது லொக்கேஷன் டாட்டுக்கும் உள்ளார இந்த பிளாக் கலர் மாதிரி எடுத்தாச்சா, ஃபோனுக்கும் உள்ளார இந்த மாதிரி எடுத்தாச்சு. ஓகேங்களா, என்வலப்புக்கு 2 இருக்கு. இது வந்து சிமிலர் டு திஸ் அப்படின்ற மாதிரி இருக்கு. இது மட்டும் ஹாட் மேன் அவுட் மாதிரி இருக்கும். அதனால இது தேவையில்லை, இதுன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இதெல்லாம் பார்ப்பாங்களான்னா இதோட ரொம்ப மோசமா டிசைன்ல பார்ப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இதை இப்போ 3மே ஒரே மாதிரியே இருக்கு. சரிங்களா, நெக்ஸ்ட் இப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னா இந்த 3மே சென்டர்ல தான் வந்து நிக்க போகும். இந்த 3 எலமெண்ட்டுமே சென்டர்ல தான் வந்து நிற்கும். ஓகே, அப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா 3 எலமெண்ட்டையுமே சென்டர் ஆக்க போறோம். ஓகே, இந்த 3 எலமெண்ட்டுமே சென்டர் ஆக்க போறோம்.
ஸோ ஆல்ரெடி இந்த கான்டாக்ட் குள்ள தான் இது எல்லாமே இருக்கு. அதனால கான்டாக்ட் அட்ரஸ் இதுக்கு டெக்ஸ்ட் அலைன் சென்டர் அப்படின்னு கொடுக்குது. என்ன நடக்கும்? சென்டர் வந்தாச்சு. எப்படின்னா அப்படின்னா டிவ்வுக்குள்ளார அந்த டிவ்வை நான் என்ன செய்யறேன் அப்படின்னா சென்டர் பண்றேன். டிவ்வுக்குள்ளார இருக்கிறது ஆட்டோமேட்டிக்கா சென்டர் ஆயிடும். அதுக்காக தான் எப்பயுமே குரூப் பை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றேன். எப்ப 1 or என்ன சொல்றது 2 எலமெண்ட்ஸ் வந்தாலே நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு டிவ்வை போட்டுட்டு எழுத ஸ்டார்ட் பண்ணுங்க. அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இது வந்து டாட் ரவுண்ட் வரப்போகுது. ஓகேவா? ஆர் டாட் ரவுண்ட் அப்படின்னு ஒரு கிளாஸ் எழுது. ஓகேவா? இந்த ஸ்பேனை நான் ரவுண்ட் ஆக்க போறேன். ஓகேவா? இந்த ஸ்பேனை நான் ரவுண்ட் ஆக்க போறேன். ஸோ இதுக்குன்னு ஒரு கிளாஸ் எழுதியாச்சு. அதை எழுதின உடனே இங்க வச்சிருக்கு. ஓகேவா? வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா கலரை சேஞ்ச் பண்ணும். எல்லாம் அப்படிதான் இருக்கு. ஓகே, கலரை சேஞ்ச் பண்ணிடுது. பிளாக் கலரா தான் இருக்கு, அதனால அப்படியே இருந்துட்டு போகுது. என்ன ஹைட்? ஓகேங்களா? இதுவும் கொஞ்சம் கேப் விட்டு இருக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரவுண்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னடா டாட் ரவுண்ட் பேக்ரவுண்டு ரெட் கொடுத்தாச்சு. ஹைட்டு 10 px. ஹைட்டு ஒர்க் ஆகல. வித்து 30 பிக்சல். ஏன் இது ரெண்டும் ஒர்க் ஆகல? ஹைட் வித் ஏன் ஒர்க் ஆகல? டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். சிவிராஜ் சொல்றா, ஏன் ஹைட் வித் ஒர்க் ஆகல? நேத்து நம்ம பார்த்தோம். ஓகே, என்ட்ரகஸ் சத்தமா சொல்றா, அண்ணன் கிட்ட தான்டா சொல்றா. ஏன் வரல? ஓகே, வேற யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்க. அண்ணா நான் சொல்றேன். இன்லைன். ஓகே, ஸ்பேன் வந்து இன்லைன் எலிமெண்ட், அதனால அது ஒர்க் அவுட் ஆகும். சரி, ஸ்பேனை நான் இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா பிளாக் லெவலா மாத்துறேன். பிளாக் லெவலா மாத்தினா இந்த மாதிரி போயிடும். அப்ப பிளாக் லெவலா மாத்தினா இப்படி ஓடிட்டு அப்ப என்ன பண்ணலாம்? பிளாக்காவும் இருக்கணும். இன்லைன் பிளாக். நான் என்ன செய்யறேன், இந்த இமேஜ் ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. இந்த இமேஜ் தேவையே இல்லை அப்படின்னு அதையும் எப்படி ஃபிக்ஸ் பண்றதுன்னு சொல்றேன். ஓகே, இப்போ இந்த இதுக்கு ஓகே, இது உள்ளார இந்த எலமெண்ட். ஓகேங்களா? நான் இப்போ இதனுடைய டிஸ்பிளேவை இன்லைன் பிளாக் அப்படின்னு மாத்துறேன். ஓகே, பேக்ரவுண்டு ரெட்டு. ஓகே, ஹைட்டு 150 பிக்சல். இப்படின்னு வைக்கிறேன். வித்து 150 பிக்சல். ஓகே, இப்படின்னு மாத்தியாச்சு. ஓகே, இந்த மாதிரி மாத்தியாச்சு. இப்ப பாக்ஸுக்குள்ளார இருக்கு, ரவுண்டுக்குள்ளார்ல பாக்ஸுக்குள்ளார இருக்கு. ஓகே, இதுக்கு பார்டர் அப்படின்னு சொல்லிட்டு 2px டாட்டட் 2px டாட்டட் இருக்கிறதே கஷ்டமான விஷயம் இந்த கலர் சூஸ் பண்ணலாம். இப்படி வைக்கிறேன் தெரியற மாதிரி, அதுக்கப்புறம் மாத்திக்கலாம். இப்ப பாக்ஸுக்குள்ளாரு. சரிங்களா? சரி, இந்த ரவுண்ட் ஷேப் எப்படி அழகா எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா பார்டர் ரேடியஸ் கொடுக்கும். இப்ப இந்த கிளாஸ் நல்லா தெளிவா காது கொடுத்து கேட்டுக்கோங்க. இந்த ரவுண்ட் எப்படி வர வைக்கிறது அப்படின்றதே ஒரு ட்ரிக்ஸ் இருக்கு. பார்டர் ரேடியஸ் 10px அப்படின்னு கொடுக்கும். நீ எவ்வளவு கொடுத்தாலும் நீ இதுக்கு மேல பார்டர் ரேடியஸ் நீ ஷிஃப்ட் பிடிச்சிக்கிட்டு நீ அப்பேரோ அழுத்தினாலும் சரி,
கண்ட்ரோலை பிடிச்சிட்டு அப்பேரோ அழுத்தினாலும் சரி, ஓகேவா, அது எதுவுமே மசியாது, அப்படியே தான் இருக்கும், ஓகேவா. அதனுடைய ஹைட்டுக்கு அதனுடைய வித்துக்கு அவ்வளவுதான் ரேடியஸ் கொடுக்க முடியும். நீ எவ்வளோ ரேஸ் பண்ணாலும் ஒன்றும் வேலைக்கு ஆகாது, ஓகேங்களா அப்படின்னு சொல்லி. அப்புறம் இந்த ரவுண்டு வர வைக்கணும்னா அது என்னன்னா பண்ணுவீங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு ட்ரிக்ஸ் இருக்கு. அது என்ன அப்படின்னா, எப்ப ஹைட்டும் வித்தும் சேம் ரேஷியோல இருக்கோ அப்ப ரவுண்டு வரும். என்னன்னா சொல்றீங்க, இப்ப 150 இருந்தா வந்துருமா அப்படின்னா, வில் ட்ரை. 150ன்னு கொடுத்துருக்கேன், அது பெருசா இருக்கிறதால அப்படி போகுது, அதை மாத்திக்கலாம். 150ன்னு கொடுத்துருக்கேன், ரவுண்டு வரலையே அப்படின்னா இப்ப ஷிஃப்ட் அழுத்திட்டு அப்புறம் அழுத்து வந்துருச்சா. அம்மன் படத்துல வர அம்மன் தாய் பொட்டு மாதிரி இருக்குதா, அம்மா பெருசு. ஓகே, இப்ப இத ரேஷியோவை நான் ஏதோ கொஞ்சம் மாத்துறேன், இது ரவுண்டுனா கிடையாது. ஓகே, அப்ப இதுக்கு ஏத்த மாதிரி இதை மாத்தணும், ஓகேவா. அப்ப என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஹைட்டும் வித்தும் சேமா இருந்துச்சுன்னா நம்மளால ரவுண்ட் ஷேப்பை எடுத்துட்டு வர முடியும், பார்டர் ரேடியஸை வச்சு எடுத்துட்டு வரணும். இப்ப பாத்தீங்கன்னா ரவுண்ட் வந்துருச்சா, வந்துச்சா வந்துச்சா 50லயே எனக்கு வந்தாச்சு, ரவுண்டு வந்தாச்சு. இது இவ்வளோ பெருசு இருக்கு, ரவுண்டே இவ்வளவு பெருசு தேவையில்ல. ஓகே, ஸோ என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா பேடிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா இந்த கான்டாக்ட் அட்ரஸ்க்கு பேடிங் 10px 20 இப்படி. ஓகே, ஸோ இதை இந்த மாதிரி ரெடி பண்ணி இருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ பாக்ஸ் உள்ளார இருக்கிறது, ஓகே, இது வேற உங்களுக்கு சொல்லணும். ஓகே, கான்டாக்ட் அட்ரஸ்ன்னு இருக்கப்பா, இதில் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா 10px அப்படின்னு கொடுத்தா இங்கே பாருங்க, டாப்பு இது இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா கூட எவன் கேட்பான், நம்ம கோடிங் தான். ஓகே, அதே மாதிரி லெஃப்ட்டு ரைட் அது உனக்கு வேணும்னா கொடுத்துக்கலாம், இல்லை இருந்தால் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னா விட்டுறேன், ஓகேங்களா. 0px கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இந்த ரவுண்டை நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பட்டு டிங்கரிங் பார்க்க போறேன். டாட் ரவுண்ட், ஓகே, எனக்கு இது ஓகே. உள்ள இருக்கிற ஐகானை நம்ம என்ன செய்யலாம்னா குட்டியா மாத்திக்கலாம். ஓகே, அது ரொம்ப பெருசா இருக்கு. அது ரீசன் என்னன்னா, நம்ம மேல செஞ்சு வச்சிருக்கிற ஒரு வேலை தான் அந்த இதுக்கான காரணம். ஓகே, அப்ப நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, உள்ளார இருக்கிற இந்த ஐகான்ல போயிட்டு இவ்வளோ பெருசு தேவையில்ல, கொஞ்சம் ஃபாண்ட் சைஸ் 10px நல்லா இருக்கா, நல்லா இருக்கு. அப்படின்னு வச்சிடறோமா, ஓகேங்களா. பேடிங் அப்படின்ட்டு இப்படி வச்சுக்க, ஓகேங்களா. FA சாலிடுக்கு இந்த மாதிரி வைக்கணும். ஓகே, ஸோ இதுக்கு தனியாக ஒரு கிளாஸ் தான் எழுதிக்கும். மூணுத்துக்குமே என்ன பண்ணோம் அப்படின்னா டாட் ரவுண்டுக்கு மேலே சி ஐகான் அப்படின்னு போட்டு இப்படி வச்சுட்டேன். சி ஐகான் எல்லாத்துக்குமே எனக்கு இவ்வளோ சைஸ் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போகிறேன். ஓகே, வேற என்ன பண்ணலாம், இந்த சி ஐகானை எல்லா இதுக்கும் கொடுத்துக்கிறது தான். இப்போ டாட் ரவுண்டுன்னு எழுதி வச்சிருக்குமா, இந்த டாட் ரவுண்டுக்கு போயிடும். டாட் ரவுண்டில் டிஸ்பிளே இன்லைன் பிளாக், பேக்ரவுண்டு ரெட்டு, பேக்ரவுண்டு தேவை கிடையாது. ஓகே, 4 இது வேணாம், ஒன்று இருந்தால் போதும், இப்படியே இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா டாட்டடு, இது என்ன கலர் இது, சரி இந்த கலர் எடுப்போமா, வேணாம் ஆரஞ்சு கலரே கொடுக்கும், அவன் டீம் கலர் கொடுத்துருக்கான். இது எவ்வளோ தான் இருக்கு, நான் பண்றது கொடுத்தாகணுமே இப்படின்னு கொடுக்குறேன்.
ஸோ இன்னும் கொஞ்சம் ரவுண்டு இன்னும் கொஞ்சம் பெருசாகவே இருக்கலாம் அப்படின்னா 70 அப்படின்னு வச்சுக்கிட்டு இந்த இடத்துல போயிட்டு ஜர்கண்டி அப்படின்னு சொல்லணும். ஓகே, ஸோ அப்போ இதை காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல ஐக்கான மேலே இருந்து கொஞ்சம் கீழே இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் டாட் ரோ இதை காப்பி பண்ணிட்டு இதுக்குள்ள பேஸ்ட் பண்ணிட்டு வேற எதாவது கொடுத்தோமா? சரி, ஓகே, எதுக்கும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா சரி, ஓகே, ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். வரதை பார்த்துப்போம். என்ன பேடிங் கொடுத்துருக்கோம், அது வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, பேடிங் இப்போ திரும்ப கொடுத்துக்க வேண்டியதான். எங்க அப்படின்னா இந்த கான்டாக்ட் அட்ரஸுக்கு காம்ப்ளெக்ஸ் ஒன்று தான் எடுத்துக்கல. இப்போ எடுத்துக்கிட்டா padding 10 px 0 px. ஓகே, இப்படின்னு நான் கொடுக்குறேன்ப்பா. இந்த மேலையும் கீழே மட்டும் நான் 20 பிக்சல் அப்படின்ற மாதிரி கான்டாக்ட் அட்ரஸுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை போயிட்டு உடனே நான் சொல்லிட போகிறேன். ஓகே, இப்போ இது வேலை முடிஞ்சு போச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் 1 2 3 இந்த 3 எலமெண்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 1 2 இது இப்போ இந்த 3 எலமெண்ட்டுக்குமே என்ன பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் மார்ஜின் டாப்பு அப்படின்றத கொடுக்கும். வெரி டிஃபிகல்ட். ஓகே, நான் எங்க கொடுக்கணும்? இந்த H1க்கு என்ன செய்ய போறோம் அப்படின்னா மார்ஜின் டாப்பு 10 px. ஓகேங்களா? H1க்கு மார்ஜின் டாப்பும் கொடுத்துக்கிறேன், மார்ஜின் பாட்டமும் 10 px அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஒரே எலமெண்ட்லேயே எழுதி முடிச்சுக்கலாம். திரும்ப பேராகிராஃப் போய் எழுதுறத விட இப்படியே ஒரே அடியா வேலையை முடிச்சு விட்டுருவோம். இப்போ H1க்கு நம்ம இந்த 2 இது எழுதிருக்கோம். ஓகேவா? அப்ப இதை எடுத்துட்டு போயிட்டு H1 எல்லாத்துக்கும் சொல்லுங்க கிளாஸ் சி கேப் அப்படின்னு எழுதிட்டேன். பேஸ்ட் பண்ணிட்டேன். சி ஆட் கேப்பை எடுத்து வந்து இங்க வச்சுட்டு திரும்ப இந்த கிளாஸை எல்லாத்துக்கும் கொடுக்கும். ஏன்னா அப்பதான் அது நம்ம பேச்சுக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல கேப் இருக்கு, இங்க கேப் இல்லை. கேப் வேணும்னா என்ன பண்ணணும்னா ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா ரவுண்ட் ஷேப்பும் வந்தாச்சு, இந்த இடமும் உங்களுக்கு அற்புதமா வந்தாச்சு. இந்த ஒயிட் கலர் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒயிட் கலர் தான் கொடுத்துருக்கான். விழா சரி, தேவையில்லாத வேலை அது எனக்கு தெரியுது. சரி, ஓகே, இதை இப்படியே விட்டுருவோம். டிசைன் வந்தாச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த ஏஹெச்எஃப்க்கு சாரி இந்த ஃபோன் நம்பருக்கு எல்லாம் எதுக்காக ஏஹெச்எஃப் யூஸ் பண்ண சொன்னேன் அப்படின்னா, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லைண்ணா, கீழே கோடுனா இல்லைனா அது சிம்பிளாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து இன்னொரு சிம்பிளான மெத்தட்ல சொல்றேன். ஓகே, இதுக்கு கிளாஸ் எழுதாமையே ஏஹெச்எஃப் அந்த டெக்ஸ்ட் டெக்கரேஷனை ரிமூவ் பண்ணிக்கலாம். கிளாஸ் எழுதாம எப்படின்னா அப்படின்னா இப்போ கான்டாக்ட் ஆட் அது உள்ளார இருக்கிற ஏஹெச்எஃப். ஓகேங்களா? எத்தனை இருக்கு? கான்டாக்ட் ஆட்ல 1 தான் இருக்கு, இங்க 1 இருக்கு, மொத்தம் 2 இருக்கு. ஓகேங்களா? எல்லா இடத்துலையுமே கான்டாக்ட் ஆடு இருக்கு. அதுல இப்ப நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்க. இது ஒரு மெத்தட்.
ஓகேங்களா. கிளாஸ் நேமை வச்சு எழுதுறது. கான்டாக்ட் ஆட்ல இருக்கிற ஏ டேகுக்கு டெக்ஸ்ட் டெக்கரேஷன் தேவை கிடையாது அப்படின்னு சொல்றது. ஓகே, அப்ப பாருங்க, ரெஃப்ரெஷ் பண்ணுங்க, போயிடும். ரெஃப்ரெஷ் பண்ணோன்னே அது போயிடுச்சு. ஃபாண்ட் ஃபேமிலி அதெல்லாம் மாத்துறது ஈஸி. கான்டாக்ட்ல இருக்கிற இதுக்கு ஃபாண்ட் ஃபேமிலி பாப்பின்ஸ், ஃபாண்ட் சைஸ் 18 பிக்சல், ஃபாண்ட் வெயிட் போல்ட் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே, வந்துச்சா? இப்ப அந்த இது நமக்கு வந்தாச்சு. இதுக்கு ஃபாண்ட் சைஸ் என்ன கொடுப்போம்? பேராகிராஃப் எதுவுமே கொடுக்கல. அப்ப இதுக்கு எதுவும் தேவையில்ல, இதுவும் தேவை. ஃபாண்ட் ஃபேமிலி மட்டும் ஃபைன், இது இருந்தாலே போதும். ஓகேங்களா. இப்போ நான் எப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னா, பேரண்ட் கிளாஸோடைய நேமை வச்சு ஏ டேக்னு எழுதியிருக்கேன். ஆனா இந்த கிளாஸ் நீங்க இதுக்கு மேல யூஸ் பண்ண மாட்டீங்களான்னா கண்டிப்பா யூஸ் பண்ண மாட்டேன். ஓகேங்களா. இந்த மாதிரி நீங்க பேரண்ட் டேகோடைய கிளாஸ் நேமை வச்சு கிளாஸ் என்ன சொல்றதுன்னா டிசைன் பண்ணிக்கணும். இது ஒரு விதமான மெத்தட். ஓகேங்களா. ஏன்னா இதுக்கு மேல இது யூஸ் ஆக போறது இல்லை நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா. இது எழுதிக்க வேண்டியதான். சரி, டிசைன் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. கீழே இருக்கிற கோடை ரிமூவ் பண்றதுக்கு டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அப்படின்னு கொடுத்தா போயிடும் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா. எதுக்கு ஹெச்ரஃப் கொடுக்க சொன்னேன் அப்படின்னா, ஹெச்ரஃப்ல நீங்க ஒரு பேஜ் டு இன்னொரு பேஜ் ரீடைரக்ஷன் ஆகுறது மட்டும் கிடையாது, இன்னொரு விஷயமும் இருக்கு. அது என்ன அப்படின்னா, இப்ப இதுல கால் அப்படின்னு போட்டு இப்படி யூஸ் பண்ணும். கால் போட்டு போனாது. வந்துருச்சுங்களா. இது என்னன்னா, நீங்க இந்த கால் டு அப்படின்னு நீங்க கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை நீங்க கிளிக் பண்ணாலே, ஆக்சுவலா இந்த வெப்சைட்டை நம்ம மொபைல்ல தான் பார்ப்போம். இதை நீங்க கிளிக் பண்ணாலே போன் பண்ற ஆப்ஷன் இருக்கும். இதை காப்பி பண்ணி எடுத்து போடுறதுக்கு பதிலா கால் டு அப்படின்னு கொடுத்துட்டீங்கனாலே போயிடும். சரி, ஓகே. அப்ப இதை கிளிக் பண்ணாலே மெயில் போகுமா அப்படின்னா போகணும். எங்க ஒன்றும் போலையே அப்படின்னா போக வைக்கணும். எப்படி பண்ணணும் அப்படின்னா, எப்படி இதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும் கால் டு அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இந்த ஐடிக்கு தானே போகணும். மெயில் டு போட்டு செமிகோலன் போட்டு இந்த மாதிரி வச்சிருக்கோம். ஹெச்ரஃப்ல இந்த மாதிரி போயிடுமானா அப்படின்னா, சரி ஓபன் ஆயிடுச்சா? ஓபன் ஆகும். அது வந்துட்டு இருக்கா? தேவை கிடையாது, இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஹெச்ரஃப் போட்டு கால் டு அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா போனுக்கு போகும். மெயில் டு அப்படின்னா என்ன மெயில் ஐடி நம்ம சொல்றோமோ அது டூ அட்ரஸ்ல போய் உட்காந்து ரொம்ப ப்ராசஸ் பண்ணுது, தேவையில்லை. ஓகே, ஆனா ஒர்க் ஆகும், 100% ஒர்க் ஆகும். ஓகேங்களா. அதுல அண்ணனை சந்தேகப்பட தேவையில்ல, கண்டிப்பா ஒர்க் ஆகும். யாருக்கா டவுட் இருக்கா அதுல? வேற வெப்சைட் வேற ஆப் அந்த மாதிரி குத்தா கூட போகுமாண்ணா? வேற வெப்சைட் வேற ஆப்னா புரியல. ஹெச்ரஃப்ல இப்ப நீங்க கால் டோன் போட்டீங்களா? ஆமா. இதே இப்ப போனா இருந்தா அது காலர் இருக்கும். இப்ப வேற எதுனா நம்ம ஹெச்ரஃப்ல நம்ம வேற எதுனா குடுக்குறோம்னா, சப்போஸ் ஒரு ஆப்புக்கு போனோம்னா அந்த ஆப் நேம் மென்ஷன் பண்ணா போகுமான்னு கேக்குறேன். இங்க இப்ப மெயில் ஓகேவா, avanstech.com அப்படின்னு போட்டுருங்க. போதே ஓகேண்ணா. ஜஸ்ட் அப்படியே ரீப்ளேஸ் பண்ணி பார்த்துடணும். ஒர்க் ஆகுதா ஆகலையா, அவனுடைய வேலை. நம்ம என்ன சொல்றோமோ அது. இது ஸ்பெஷல் கமெண்ட். ஓகேங்களா. போன் நம்பர் இருக்கும்போது ஹெச்ரஃப்ல கால் டூன்னு கொடுத்தா போகும். நீங்க வெப்சைட்டை கால் பண்றதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் கமெண்ட் இருக்கானா, நீ ஸ்ட்ரெயிட்டாவே அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதை தான் சொன்னேன். அப்சல்யூட் யூஆர்எல் ஒன்று இருக்கு, ரிலேட்டிவ் யூஆர்எல். ரிலேட்டிவ் யூஆர்எல் அப்படின்றது நம்மளுடைய ஃபைல்ல இருந்து கால் பண்றது. கிளாஸ் வந்தீங்களா? ஃபர்ஸ்ட் கிளாஸ் எல்லாம் வந்திருப்பிய? ஆமாண்ணா. ரைட், ஓகேவா. நான் இப்ப அதே மாதிரி லொகேஷனுக்கு இது மாதிரி கொடுத்தா போகுமாண்ணா? என்னடா லொகேஷனுக்கு இந்த மாதிரி கொடுத்தா போகுமா? ஆஹா, இப்ப அடுத்த கிளாஸ் அதுதான்.
என்னென்ன பொசுக்குன்னு சொல்லிட்டீங்களேன்னா ஆமா அதை தான் பண்ண போறோம். மெய்யாலும் தான். இப்ப தோ இருக்கு லொகேஷன், இதை தானே கேக்குறீங்க. இதை கிளிக் பண்ணா அந்த இடத்துக்கு போகும். ஆமாண்ணா இதாண்ணா. எப்படி இதை எடுத்துட்டு வந்தாலும் முதல்ல தெரியணும். ஓகேங்களா, இது அட்ரஸ் வந்து ஓகே ஓகே, இது இந்த மேப்பை எடுத்துட்டு வந்து எப்படி வச்சான் அப்படின்றது நமக்கு தெரியணும். ஆனா இதுக்கு ஏதாவது கோடிங் பண்ணணுமானா இது ஒரு ரொம்ப பெரிய ப்ராசஸ். ஓகேங்களா, இந்த பெரிய ப்ராசஸ்க்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஓகே கலாய்க்கிறேன்னு தெரிஞ்சிருச்சா? ஓகே, செக்ஷன் ஒன்று போட்டுட்டேன், ஐடி ஒன்று போட்டேன், லொகேஷன் அப்படின்னு ஒரு இதை கிரியேட் பண்ணிக்கோ. ஓகே, இதுக்கப்புறம் ஆரஞ்சு ஒரே கலரா இருக்கு, அதனால பிளாக். இப்ப இந்த இடம் ஃபுல்லா நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, கான்டாக்ட் இங்க இருக்கா, இது இருந்துட்டு போகுது. இப்ப இதனுடைய ஹைட் மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்கு. ஓகே, we have to restrict the height. how அப்படின்னா இதே போதும். ஓகே, 400 ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம டிஃபைன் பண்ணதுக்கு போய் அங்க மாத்திட்டு இப்ப இவ்வளவு பெருசு இருக்கு. இந்த மேப் எப்படி நான் எடுத்துட்டு வருவீங்கன்னா, கூகுள் மேப்ஸ் அப்படின்னு போயிடுங்க. இப்படி போயாச்சு. இங்க நான்லாஜிக்கல் கன்சல்டன்சி சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஓகேங்களா, இங்க போட்டிங்கன்னா இங்க வந்துடும். இந்த இடத்துல ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, இந்த இடத்துல எம்பெடட் மேப் அப்படின்னு ஒன்று இருக்கு, இந்த இடத்துல காப்பி HTML இருக்கு, இந்த இடத்துல எடிட் இருக்கும், இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும்னு இருக்கும், இந்த இடத்துல ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இப்படி பார்ப்போம். அவ்வளவுதான், மேப்பு வந்தாச்சு. இப்போ நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ ரீடர் டு another பேஜ். ஓகே, இந்த இடத்துல அந்த டைரக்ஷன்ஸ் நமக்கு காட்டும். சரிண்ணா, இது ஃபுல்லா வரலையே, அது என்ன பிரச்சனை அப்படின்னா, அவன் டிஃபால்ட்டா கொடுக்கும்போதே ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பான். ஓகேங்களா, வித்து அப்படின்னு சொல்லிட்டு நீ இப்போ இந்த இதுக்கு பாருங்க, வித்து 100%. ஓகே, அர்த்தமைண்டா? அதே மாதிரி ஹைட் அது வந்துட்டாங்க, ஹைட் 100%. ஓகே, நான்லாஜிக்கல் கன்சல்டன்சி சர்வீசஸ், அவ்வளோதான். ஓகே, அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கான்டாக்ட் அஸ் இருக்கு, அதில் ஃபோன் நம்பர் எல்லாமே இருக்கு. கிளிக் பண்ணால் அந்த இடத்துக்கு போகும், இதை கிளிக் பண்ணால் அந்த இடத்துக்கு போகும். ஓகேங்களா, இவ்வளோ தூரம் நம்ம ரெடி பண்ணியாச்சு. சரி, இதில் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஓகே, இது ஃபைனல்லாம் கிடையாது. இப்போ ஹோம் சர்வீசஸ் அபவுட் FAQ கான்டாக்ட்னா எழுதிட்டு, ஓகேங்களா, நம்ம ஒரு செக்ஷனுக்கும் நம்ம ஐடி அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம். கிளாஸ் தேவை கிடையாது. சரி, இதுக்கு பின்னாடி ஏதாவது இருக்கா அப்படின்னா இருக்குது. அது என்ன அப்படின்னா, இப்ப இருக்கிற செக்ஷன் எல்லாமே இதுதான் வச்சுக்கோங்க. இவ்வளவுதான். ஓகே, இப்ப என்னுடைய ஹெட்டர் செக்ஷன்ல AHFல நான் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா, நீங்க கிளிக் பண்ண இது வந்து இங்க ஜர்க் ஆயிட்டே இருக்கும். அதாவது ரீலோட் ஆகிறதுக்கு எந்த பேஜுக்கு ஆகணும்னே தெரியாம துடிச்சிட்டு இருக்கு. ஓகேங்களா, இது துடிக்கவே கூடாது அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, ஹேஷ்டேக் அப்படின்றத போடணும். ஹேஷ்டேக் அப்படின்றது இது வரைக்கும் ஏதாவது சொல்லி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. ஹேஷ்டேக் துடிக்கல, கரெக்டா துடிக்கல, அப்படியே நிக்குது. ஹேஷ்டேக் இதுக்கு முன்னாடி ஏதாவது சொல்லி கொடுத்துருக்கா இந்த 2 கிளாஸ்? ஹேஷ்டேக்னா ஐடினா? ஐடி. ஓகே, நம்ம ஹேஷ்டேக் ஐடி இங்க ஏதாவது தெரியுதா?
தெரியுது. ஏன் ஆமாடா. சர்வீசஸ் பேனர் சர்வீஸ் அபவுட். கிளிக் பண்ணா சர்வீசஸ் போ, கிளிக் பண்ணா அபவுட் போ, கிளிக் பண்ணா இங்க போ, இப்படி போ, கான்டாக்ட் நீ கிளிக் பண்ணா அதே இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டேன். ஓகே, இப்படி இருக்கு. இப்போ நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. ஓகே, இப்போ நீங்க இதை கிளிக் பண்ணா எங்கேயும் போட, இதை கிளிக் பண்ணா எதுவும் போட. about page, services page, contact us page. அகைன் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்படி நான் ஸ்க்ரோல் பண்ணிட்டு திரும்ப, அதாவது நான் கான்டாக்ட் பேஜ் வந்துட்டேன், திரும்ப நான் மேல போகணும் அப்படின்னா இதை வச்சு இப்படி போகணும். அப்ப என்னுடைய ஹெட்டர் செக்ஷன் எனக்கு இங்க காட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா ஈஸியா இருக்கும். அதாவது என்னுடைய ஹெட்டர் ஃபிக்ஸ்டா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். ஓகேங்களா, அது அப்படியே ஒட்டிட்டு இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 டேர்ம் சொல்லியிருக்கோம். என்ன அப்படின்னா, அப்படியே ஒட்டிட்டு இருக்குது, ஸ்டிக்கியா இருந்தா நல்லா இருக்கும், இன்னொன்னு ஃபிக்ஸ்டா இருந்தா நல்லா இருக்கும். இந்த ரெண்டுமே நான் உங்களுக்கு பொசிஷன் அப்படின்றத சொல்லும் போது சொல்லியிருக்கேன். பொசிஷன்ல 4 டைப் இருக்கு: ரிலேட்டிவ், அப்சல்யூட், ஃபிக்ஸ்டு, ஸ்டிக்கி. ஓகேவா, இப்போ இதை என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ஹெட்டர் பாக்ஸ் எனக்கு அப்படியே ஸ்டாப் ஆகணும். ஏன்னா நான் கிளிக் பண்றேன், பேஜ் போகுது, தட்ஸ் ஃபைன். பட் ஆனா திரும்ப வர்றதுக்கு நான் கீழே இருந்து வர மாதிரி இருக்கு, அது கடுப்பா இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம ஹெட்டர் செக்ஷன் கிட்ட போய் பேச போறோம். இந்த வாரம் ஒரு துண்டு ஒன்று எடுத்துக்கிட்டு பேரனஸ் போ, இங்க போயிட்டு ஹெட்டர் செக்ஷன் இருக்கா, இருக்கு. இது கிட்ட பொசிஷன் ஃபிக்ஸ்டு அப்படின்னு சொல்றோம். ஃபிக்ஸ்டுன்னு சொல்லிட்டு இன்னொன்னு பண்ணணும். ஃபிக்ஸ்டுன்னு சொன்னாலே வித் 100% கொடுக்கணும். எப்படி நம்ம பேக்ரவுண்ட் இமேஜுக்கு வந்து ஹைட்டு கொடுக்குறோமோ, பொசிஷன் ஃபிக்ஸ்டுன்னு சொன்னாலே இதை கொடுக்கணும். ஏன்னா இது கொடுக்கலாம் என்னென்ன ஆகும்னா, இதை எடுக்கிறேன் பாருங்க, உங்களுக்கு ஏதாவது தெரியுதா டிஃப்ரென்ஸு? தெரியல, அப்படியே தானே இருக்கு, எதுவும் தெரியல தானே? சரி, ஓகே, இதை இப்போதைக்கு நான் எடுத்துடுறேன். ஓகே, நீங்க ஒரு கோட் ரெடி பண்ணி எடுத்துட்டு வரீங்க, ஏன்னா நான் கரெக்டான ரேஷியோ கொடுக்கவே இது கரெக்டா இருக்கு. ஓகே, இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த 3 எலமெண்ட்டை நீ மார்ஜின் லெஃப்ட் நீ எவ்வளவு கரெக்டா கொடுத்துருக்கியோ அது வரைக்கும் வச்சுக்கணும். கொஞ்சம் கேப் இருந்தாலும் அது என்ன பண்ணும் அப்படின்னா காட்டாது. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, வித் 100% அப்படின்றத சொல்லிடணும். ஓகேங்களா, அப்படி சொல்லிட்டா கரெக்டா இருக்கும். இப்ப இந்த பொசிஷன் ஃபிக்ஸ்டு யூஸ் பண்ணிட்டு நான் இப்படி ஸ்க்ரோல் பண்றேன், எனக்கு இங்க இருக்கு. நீங்க இப்ப எங்க வேணாலும் கிளிக் பண்ணா எங்க வேணாலும் போய்க்கலாம். ஓகேங்களா, நீங்க இப்படி ஸ்க்ரோல் பண்ணும்போது என்னுடைய ஹெட்டர் ஃபிக்ஸ்டா இந்த மாதிரி இருக்கும். நீங்க இப்ப இதுக்கு முன்னாடி ஒரு வெப்சைட்டை பார்க்கும்போது நம்ம என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னா, அதெல்லாம் நோட்டீஸ் பண்ண இருக்க வாய்ப்பே கிடையாது. இவ்வளோ லோட் ஆகுது. இதோ இருக்கா. இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு அந்த விஷயம் வந்து அப்படியே இருக்கவே, நம்ம எந்த செக்ஷன் போகணுமோ அந்த செக்ஷனுக்கு போய்க்கலாம். அதே விஷயம் தான் இங்கேயும் நம்ம பண்ணியிருக்கோம். என்ன பண்றோம் அப்படின்னா, பொசிஷன் ஃபிக்ஸ்டு, ஓகே, வித் டிஃபால்ட்டா அது ஒரு சில டைம் ஒர்க் ஆகும். அதான் ஹை ரெசல்யூஷன் இமேஜ் எடுக்கும்போது ஒர்க் ஆகும்ல, அந்த மாதிரி தான் இதெல்லாம். ஓகே, வித் ஸ்டிக்கின்னு கொடுத்தாங்கன்னா இருடா, நான் ஒரு ஃப்ளோல எழுதி வச்சுட்டு பேசுறான்டா. சரி சரி, சொல்லுங்க. சொல்லவா? சொல்லுங்க. யார் இது பேரு? அப்பு மாட்டினடா போனேன். ஓகே, இப்ப ஃபிக்ஸ்டை வச்சு சொல்லியாச்சு. ஃபிக்ஸ்டுன்றது என்ன பண்ணும் அப்படின்னா, ஹெட்டர் செக்ஷனுக்கு மட்டும்தான் நீங்க அதை யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, சரி, ஓகே. இன்னொரு மெத்தட் இருக்கு, அது என்ன அப்படின்னா ஸ்டிக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டிக்கினா என்னன்னா, நம்ம லைக் வீட்டில் எழுதி ஓட்டுவாங்கல்ல, என் ஒய்ஃப்னா அது மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. ஏதாவது பாத்திரம் வாங்கணும்னு, ஏதாவது சம்திங் வாங்கணும் அப்படின்னா எழுதி ஒட்டி வச்சுப்பாங்க. ஓகேங்களா, அதை நீங்க எந்த பொசிஷன்ல வேணாலும் ஒட்டி வச்சுக்கலாம். ஓகேங்களா, டாப்பு பாட்டம் அப்படின்றத எந்த பொசிஷன்ல வேணாலும் ஒட்டி வச்சுக்கலாம். ஓகே, ஒரு டிஃப்ரெண்ட் கலர்ல இருக்கும். இதுதான் ஸ்டிக்கி, இதுதான் ஸ்டிக்கி. நீங்க என்ன வேணாலும் இதை பார்க்காதீங்க, இதுதான் ஸ்டிக்கி. ஓகேங்களா, இப்ப இந்த பொசிஷன் ஸ்டிக்கி அப்படின்றத நான் யூஸ் பண்றேன். வித் 100% இதுக்கு வேணுமானா அதெல்லாம் தேவையில்லை, வித் 100% இதுக்கு தேவையில்லை. ஓகேவா, அதாவது லப்பர் பந்துல அன்புக்கு கூட ஒருத்தவன் இருப்பான், தினேஷ்க்கு ஒருத்தவன் கூட இருப்பான்ற மாதிரி பொசிஷன் ஃபிக்ஸ்டுக்கு வித் வேணும், பொசிஷன் ஸ்டிக்கிக்கு
யாரு வேணும் அப்படின்றத பார்ப்போம். பொசிஷன் ஸ்டிக்கின்னு கொடுத்துட்டோமா, இப்படி ஸ்க்ரோல் பண்றேன், அது ஓடி போயிடுது. அப்புறம் என்ன அது பொசிஷன் ஸ்டிக்கினா, பொசிஷன் ஸ்டிக்கிக்கு நீங்க எந்த இடத்துல எக்ஸாக்டா இருக்கணும்ன்றத சொல்லணும். நான் என்ன சொல்றேன்னா டாப்ல இருக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? பொசிஷன் ஸ்டிக்கி ஹெட்டர் கண்டிப்பா டாப் 0ல இருக்கும். 0 அப்படின்றது இது என்னன்னா போய் சொல்றீங்க அப்படின்னா 50ன்னு கொடுங்க. பேக்ரவுண்டு வேற ஏதாவது மாத்தி உங்களுக்கு இப்போ உங்களுக்கு தெரியும். 50ன்னு கொடுத்தா இந்த இடத்துல இருக்கு. அப்ப 0னா தான் இது 0 1 2 3 4 5 6 7 50. ஓகேவா? சோ அப்ப 0 அப்படின்றதான் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? இப்ப நீங்க இத காப்பி பண்ணிட்டு பொசிஷன் ஸ்டிக்கி எந்த இடத்துல அப்படின்னா மேல ஃபர்ஸ்ட். இப்ப நீங்க ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா அது அப்படியே. ஓகே, காட் இட். ஓகேண்ணா. நன்றி. ஐயோ